பல வருடங்களாக வெளிநாட்டில் யாருக்காக ரத்தம் சிந்தி உழைத்தாரோ அவர்களே ஏமாற்றிவிட்டு சென்றதன் விரக்தி வில்சனின் பேச்சில் வெளிப்பட்டது. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு 17 சென்ட் பூமி, 1500 ஸ்கொயர் வீடு வச்சு தான் நான் எங்களை கல்யாணம் பண்ணேன். 30 வருஷம் வேலைக்கு ஆபரணங்கள் தான் இந்த பியூரில் தான் வச்சுருந்தேன். ஊரில் விசாரிக்கணும் இது இவ்வளவு ஒவ்வொரு முறைக்கும் ஒரு 4 பல அனுபவம் 40 பேர் தொடர்பு இன்னும் காலியாக தான் இருக்கு. ஒன்றுமே கிடையாது. இதை நான் தட்டி கேட்டால் தான் வந்து தட்டி பணம் முதல்ல வந்து நான் ஒரே நகை பணம் எங்கள் நாய்க்கு இந்த கேட்டது தான் பிரச்சனை. குமரி மாவட்டத்தில் உள்ள தேவிக்கோடு வில்சனின் சொந்த ஊர். வெளிநாட்டில் கட்டிட கான்ட்ராக்டராக பணிபுரிந்து வந்த இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த பிந்து என்ற பெண்ணுடன் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்திருக்கிறது. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் உள்ளார். திருமணம் முடிந்த ஒரு வருடத்தில் வெளிநாட்டிற்கு சென்ற வில்சன் அங்கு சம்பாதித்த பணம் முழுவதையும் மனைவியின் பெயரில் உள்ள வங்கிக்கு அனுப்பியிருக்கிறார். மொத்தமாக அவர் 42 லட்சம் ரூபாய் அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. 2 மாதங்களுக்கு முன் வில்சன் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வந்திருக்கிறார். அப்போது செலவுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கிறது. மனைவி பிந்துவிடம் கேட்டதற்கு அவர் பணம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இத்தனை வருடங்கள் வெளிநாட்டில் சம்பாதித்த பணம் எங்கே சென்றிருக்கும் என்ற கேள்வி வில்சனுக்குள் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக மனைவியிடம் கேள்வி கேட்டிருக்கிறார். அதோடு அக்கம் பக்கத்தினரிடமும் விசாரித்திருக்கிறார். அதில்தான் பிந்துவை பற்றிய பல அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்திருக்கின்றன. வெளிநாட்டில் வேலை பார்க்கும்போது 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஊருக்கு வந்து போகிறது வழக்கம். அங்கே இருக்கும்போது எல்லா ரூபாயும் என் மனைவி பேர் தான் அனுப்பி கொடுத்துருந்தேன். எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு அக்கௌண்ட்டும் ஒன்றும் கிடையாது. 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்தபோது என் மனைவியிடம் ரூபாயில் கணக்கு கேட்டேன். கணக்கு கேட்கும்போது சரியான பதில் தரல. அக்கம் பக்கத்துக்கார என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பல ஆண்களோட தொடர்பு இருக்குது, இவ நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. வில்சன் விடுமுறையில் ஊருக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது காரணம் காட்டி பிந்து அவரை மீண்டும் வெளிநாட்டுக்கு அனுப்புவதிலேயே குறியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. பிந்துவின் நடவடிக்கைகள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் கூறிய தகவலை வைத்து பிந்து கள்ளக்காதலில் இருப்பதாக வில்சன் முடிவுக்கு வந்திருக்கிறார். அதோடு அவர் சம்பாதித்து அனுப்பிய பணம், நகைகளை கள்ளக்காதலர்களுக்கு பிந்து கொடுத்திருக்கலாம் என்று வில்சன் குற்றம் சாட்டுகிறார். 25 லட்சம் ரூபாய் அவங்கள்ட்ட நிற்கிது. நிறைய ப்ராஜெக்டை 25 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. அடுத்தது கிறிஸ்டோவ வெள்ளியாவில் கிறிஸ்டோவ வச்சுருக்கல அவர் சவுதியில் இருக்கு. நான் கொடுத்த 7 லட்சம் ரூபாய். அதாவது இந்த செல்லட்டி மந்திரவார் அடுத்த மந்திரவார் அவருக்கு 2.5 லட்சம் ரூபாய் 2-3 நகை. பிந்துவின் தகாத உறவுக்கு அவரது மகனும் உடந்தை என்று எண்ணிய வில்சன் அதை தட்டி கேட்டதும் குடும்பத்தில் பிரச்சனை வெடித்திருக்கிறது. உடனே மனைவி மற்றும் அவர்கள் கள்ளக்காதலர்களான சுரேஷ், டேவிட் ஆகியோர் மீது கருங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அடுத்த நாள் காலை 4 பேரையும் போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறார்கள். வில்சன் காலையிலேயே விசாரணைக்கு செல்ல ஆயத்தமாகி இருக்கிறார். விசாரணை நான் என வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு மகன் வந்து கேட்டேன், அப்பா டீ குடிக்குதுல அப்படின்னு கேட்டான். நான் என்ன வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சொல்லும்போது என மனைவியும் மகனும் பிடிச்சி வச்சு சுரேஷ் சொல்லியவும் டேவிட் 2 பேரும் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. எனக்கு தெரியாது. எனக்கு மனைவியும் கள்ளக்காதலர். சுரேஷ்னு சொல்லியவன் வெட்டுவத்தையில் கையில் வெட்டி, டேவிட்னு சொல்லியவன் கத்தியால் வயிற்றுல குத்தி காயப்படுத்தினாங்க. 110 ஊர்காரம் எல்லாம் வந்து சேர்ந்து கூடி சவுண்டு போட்டு ஊர்காரில் வந்து கூடி 108 ஆம்புலன்ஸில் குளச்சல் ஹாஸ்பிட்டலில் 8 நாள் இருந்தாங்க.
இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் ஒருவரை மட்டும் கைது செய்து ஜாமீனில் விடுவித்திருக்கிறார்கள். எஸ்பி ஆஃபீஸில் 3 முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கலெக்டர் ஆஃபீஸில் 1 முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கரங்கல் காவல் நிலையத்தில் பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. என்னை குத்துனதுக்கு தான் எஃப்ஐஆர் போட்டு ஒரு ஆளை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணாங்கிறத தவிர 29/6/2024 கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இதுவரை ஒரு ஆக்ஷனும் எடுக்கல, ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. மனைவி தன்னை கொல்ல துணிந்துவிட்ட அதிர்ச்சியிலிருந்தே வில்சன் மீளாத நிலையில் சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு வந்து பார்த்ததும் மேலும் அதிர்ந்து போயிருக்கிறார். வீட்டின் கண்ணாடிகள் மற்றும் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த பணம், 30 பவுண்ட் நகை, பத்திரம், முக்கியமான ஆவணங்கள் மற்றும் வீட்டிலிருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் பிந்து வலித்து எடுத்துச் சென்றதாக கூறுகிறார் வில்சன். 8 நாள் இருந்துட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் ஒரு ஆவணங்களோ ஒரு பொருளோ ஒன்றுமே கிடையாது. எனக்கு ஆர்சி புக்கு, ஒரு பைக்கு உள்ள ஆர்சி புக்கு, எனக்கு கல்வி சான்றிதழ், ஓட்டர் ஐடி, ஒரு ஆவணங்களுமே கிடையாது. சொத்து பத்திரம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே திருடிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் தொடர்பாகவும் வில்சன் மீண்டும் மனைவி மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். ஆனால் தற்போது வரை அவர் எங்கே இருக்கிறார் என்று போலீசார் கண்டுபிடிக்கவில்லை. இதனால் விரக்தியடைந்த வில்சன் எஸ்பி அலுவலகம் மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் மனு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நான் ஒரு வாழ்வாதாரம் இல்லாமல் நிற்கிறேன். பல முறை எடுத்தும் எனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து தரல. இந்த சம்பவத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து நகை, பணத்தை மீட்டு தனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று வில்சன் கோரிக்கை வைத்திருக்கிறார்.